தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாரீஸோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பியூட்டிஃபுல்லான காஞ்சி காட்டன் சாரீஸ் வித் பிளவுஸோட 120 கவுண்ட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சாரீஸை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷலான விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்காக சில மணித்துளிகள். இன்னைக்கு என்னோட மனம் கவர்ந்த ஒருத்தருக்கு பிறந்த நாளுங்க. அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என் மனம் கவர்ந்த தேசிய கவி பாரதியாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதை நான் பெருமையா உணர்றேன். என்னுடைய சேனல்ல நான் அவருக்கு சொல்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவரை. இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் பேசுறோம், கருத்துரிமையோட இருக்கிறோம், சுதந்திரத்தோட இருக்கோம், பெண்கள் ஆணுக்கு நிகரா வெளியே போறோம், எல்லா வேலைகளும் செய்யறோம் அப்படின்றதுக்கு முதல் விதை போட்டவர் தமிழகத்துல நம்ம பாரதியார். அவரோட கவிதைகள் மூலமா நிறைய பேர் நிறைய விதமா செஞ்சிருக்கலாம். என்னைக்குமே அழியாத தன்னோட எழுத்தின் மூலமா அவர் நமக்கு இதை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. நம்மளுக்கு சொன்னதோட மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையில அந்த மாதிரி வாழ்ந்துட்டும் போயிருக்கிறாரு. ரொம்ப பழமைவாதத்திலேயே ஊறி போன அவர் மனைவிய கூட அவருக்கு நிகரா வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். இது மட்டும் இல்லாம பெண்கள் வெளியே வர்றது பாவம் நினைச்ச ஒரு காலத்துல ஒரு பெண்ணை தனக்கு குருவா அவர் இவ்வளவு பெரிய கவி. அதோட ரொம்ப பாரதியாருக்கு செருக்கு அதிகம், கவிதை செருக்கு ரொம்ப அதிகம், தன்மான உணர்வு அதிகம், அவருக்கு கர்வம் அதிகம். எல்லாமே அவருடைய கவிதை செருக்குதான். அப்படிப்பட்ட ஒரு பாரதியார் ஒரு பெண்ணை குருவா எடுத்துக்கிட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பெண்கள் இப்படி இருக்கணும்னு சொல்றதோட இல்லாம பெண்களுக்கு ஆண்கள் இப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்கணும்னு செஞ்சு காமிச்சவர் அவர். அவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா? அதனாலதான் எனக்கு பாரதியார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் மகாபாரதம் தெரியும், எல்லாரும் மகாபாரதம் படிச்சிருக்கோம். ஒண்ணு கண்ணனின் பார்வையில அது இருக்கும், அப்படி இல்லையா பஞ்சம பாண்டவர்கள் பார்வையில இந்த மாதிரிதான் மகாபாரதத்தை எழுதிப்பாங்க. ஆனா நம்ம பாரதியார் மட்டும்தான் பாஞ்சாலியின் பார்வையில் நமக்கு கொடுத்தார். பாஞ்சாலிய கதை நாயகியா வச்சு, பெண்ணை கதை நாயகியா வச்சு நமக்கு மகாபாரதத்தை கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு வேணும் பாருங்க அவருக்கு. அதோட இன்னைக்கு நம்ம புது கவிதைகள்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அத முதல்ல எழுதி ஆரம்பிச்சவரே நம்ம பாரதியார் தான். இலக்கிய நடைகள்ல வந்த விஷயங்களை எல்லாம் மாத்தி இயல்பான பாஷையில நமக்கு கவிதைகளா கொடுத்தவர் நம்ம பாரதியார். சோ இந்த மாதிரி நிறைய பெருமைகள் அவருக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அவர் வாழ்ந்த வீடு இங்கதான் பக்கத்துல, நம்ம சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கு. நம்ம எங்கெங்கோ டூர்லாம் வெளியே போறோம், வெளிநாட்டுக்கு போறோம், ஒரு பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டா கொடைக்கானல், ஊட்டி அங்க எங்கன்னு கூட்டிட்டு போவோம். என்னைக்காவது பிள்ளைங்களை இந்த மாதிரி வாழ்ந்து மறைந்த தேசிய தலைவர்கள், கவிஞர்கள் அவங்க வீட்டுக்குள்ள நம்ம கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோமா? தயவு செஞ்சு இனிமேல் அதையும் யோசிங்க. ஒரு நாள் ஒதுக்கினா போதும். ரொம்ப பக்கத்திலேயே நம்ம கூட நம்மளுக்கு பெருமையா, நம்மளுக்கு பொக்கிஷமா இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நம்ம பக்கத்துலயே நம்ம வீடு வச்சிருக்கோம், நம்மளுக்கே தெரியாது. இப்போ சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துலதான் இருக்கு மயிலாப்பூர். நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுங்க. அப்படி எல்லாம் தெரிஞ்சாதான் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி வாழறதுக்கு யாரெல்லாம் காரணம்ன்றதும் குழந்தைங்களுக்கு தெரியும். அதனால இது என்னோட வேண்டுகோளா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். வேற என்ன நிறைய இருக்கு பாரதியாரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். பட் நம்ம இது சாரீஸ் காட்டுறோம் இல்லையா, உங்களுக்கு போர் அடிச்சிடும். சோ மறுபடியும் என் மனம் கவர்ந்த பாரதிக்கு நமக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம சாரீஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற சாரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மெஜந்தா, பியூட்டிஃபுல்லான மெஜந்தா பிங்க். அதுல உங்களுக்கு காஞ்சி காட்டன்ல பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான த்ரெட் வூவன் பார்டர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு சாரி ஃபுல்லா இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியா அழகான புட்டாஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி அட்டாச்ட் பிளவுஸ் இருக்கு. உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிளவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க அப்படியே உடுத்திக்கலாம். நீங்க மேட்சிங்க்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாரி நல்ல லென்த்தா கிடைக்கும் இல்லையா? சோ கொஞ்சம் சப்பியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சாரி இன்னும் லென்த்தா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சோ அதுக்கு நீங்க பிளவுஸ் கட் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த சாரீஸோட பிரைஸ் 1150. எனக்கு பாரதியாரோட பர்த்டேக்காக இன்னைக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன். சோ 1150 வித் ஃப்ரீ ஷிப். இது ஹோல்சேல் பிரைஸ்ங்க. இந்த காஞ்சி காட்டன்லாம் நீங்க ஷாப்ல எடுக்கணும்னா மினிமம் 1500 இருக்கும். ஏன்னா அவ்வளவு வர்தியான குவாலிட்டியான சாரீஸ். அண்ட் இந்த சாரீஸ் நீங்க பார்க்கும்போது இப்ப நார்மலா தெரியும், அதாவது கொஞ்சம் இழைக்கு தூரமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க தண்ணியில போட்டுட்டீங்கன்னா நல்ல நெருக்கமாயிட்டு பயங்கர சாஃப்ட் ஆயிடும். சோ இதுல இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டார்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க தொடும்போது கொஞ்சம் இதா தெரியற மாதிரி இருக்கும். பட் நீங்க தண்ணியில ஒன்ஸ் போட்டு எடுத்துட்டீங்கன்னா செம்ம சாஃப்ட் ஆயிடும். சாரீஸ் ரொம்ப நூலிழைகள்லாம் இருக்குமாயிடும். ஏன்னா 120 கவுண்ட் இல்லையா? சோ பியூட்டிஃபுல்லா இருக்கு.
அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. வெறும் 1150 மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப். அடுத்த சாரி ஒரு நல்ல அழகான பீச் கலர் சாரி, ரொம்ப அழகா இருக்குங்க. பிளசன்ட் லுக்கிங். ஒரு உங்களுக்கு பிங்க்ல உங்களுக்கு வந்து இது வந்து மெஜந்தா, லைட் மெஜந்தா பிங்க் சொல்லலாம். அதுல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க வித் த்ரெட் ஓவன். உங்களுக்கு டிசைன்ஸ் நல்ல மேங்கோ டிசைன், பீகாக் டிசைன் எல்லாம் போட்டு உங்களுக்கு த்ரெட் ஓவன் பண்ணிருக்காங்க. சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டீஸ் வருது, மேங்கோ புட்டீஸ் பிளாக் கலர்ல வந்துருக்கு. பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி அண்ட் அதற்கான பிளவுஸ் இப்படி ரன்னிங் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு காமிச்சுறேன். ஒன்ஸ் நீங்க வேர் பண்ணும்போது சாரிய இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஒரு நல்ல பாட்டில் கிரீன் தான், டார்க் பாட்டில் கிரீன் கரும்பச்சு, அதுல உங்களுக்கு ஆரஞ்சு அண்ட் வந்து ரெட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு எல்லோல உங்களுக்கு புட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அப்படியே வச்சு பார்க்கும் போதே அவ்வளவு ரிச் லுக், எலிகன்ட் லுக். ரொம்ப அழகான ஒரு எல்லோஷ் கிரீன், அதாவது பாசி கிரீன் சொல்லலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளாரசன்ட் பிஞ்சும் இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஸ்லைட்டா ஒரு ஒரு பிரைட் கிரீனோட எல்லோஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகா பிராட் பார்டருங்க. டாலா இருக்கிறவங்களா கட்டினா அவ்வளவு அம்சமா இருக்கும். ஈவன் ரொம்ப அழகா இருக்கு, செம்ம சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு டச் பண்ணாலே சாரி ரஃபா இல்ல, முடமுடப்பா இல்ல. ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதை நீங்க வாங்கும் போது இல்ல தொட்டு பார்க்கும் போது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு வாவ் கலர், நல்ல அழகான கிரே. உங்களுக்கு கிரேல வந்து பார்டர்ல வந்து உங்களுக்கு பர்பிள், அதுக்கப்புறம் கிரீன், இந்த மாதிரி மெஜெண்டா அந்த மாதிரி கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க பார்டர்ல. சாரி ஃபுல்லா உங்களுக்கு பர்பிள் கலர்ஸ் புட்டாஸ் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். சாரி ஃபுல்லா பர்பிள் கலர்ஸ் புட்டாஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பீச்லயே டார்க் பீச், அப்படி இல்லாட்டி நம்ம இந்த பிஸ்கட் கலர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கலர். ரொம்ப பிளசன்ட்ங்க, ரொம்ப அழகா இருக்கு. பார்டர் வந்து உங்களுக்கு ரெட் ப்ரௌன் கலர்ல பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வாவ் கலர் இது. இது வந்து ஒரு பீகாக் கிரீன் கலர், டியூல் டோன்ல இருக்கு. கொஞ்சம் டிஞ்ச் ஆஃப் மெஜெண்டா அது மிக்ஸ் ஆயிருக்கு. சோ அதனால உங்களுக்கு டியூல் டோன்ல கொஞ்சம் பிங்கிஷாவும் பீகாக் ப்ளூவாவும் தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. பீகாக் கிரீன் சொல்லலாம், கிரீன். அதுல உங்களுக்கு மெஜெண்டா பார்டர், ஆரஞ்சு கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிளசன்ட் கலர். அடுத்து பாக்குறது ஒரு நல்ல பர்பிள் கலர் வித் கிரீன் கலர் பைப்பிங் பார்டர். பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிரீனோட உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இதுல இருக்கிற பிளவுஸே நீங்க தச்சீங்கன்னா கூட அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப பிளசன்ட் லுக்கிங், ரொம்ப அழகான ஒரு இங்க் ப்ளூ கலர். ரொம்ப பிளசன்டான பார்டர், பியூட்டிஃபுல்லான பார்டர். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக போறீங்க. ஏன்னா செலக்ட் பண்ணும் போதே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். பார்த்து உங்களுக்காக வந்து சேலைகள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்பெஷல் சாரீஸா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒரு ரஸ்ட் கலர் சாரின்னு சொல்லலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சாக்லேட் ப்ரௌன்லயே லைட் சாக்லேட், பேஸ்டல் சாக்லேட் ப்ரௌன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலர் வித் உங்களுக்கு மெரூன் கலர் பார்டர். ரொம்ப அழகா இருக்கு, செம்ம பிளசண்டா இருக்கு சாரி. அப்படியே பிளவுஸ் நீங்க அப்படியே இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே பிளவுஸ் போட்டீங்கனாலே ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. வாவ், சாரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாட்டில் கிரீன் வித் எல்லோ அண்ட் மெரூன் காம்பினேஷன் பார்டர்ல சாரி ஃபுல்லா உங்களுக்கு புட்டாஸ் இருக்கு, அழகா இருக்கு. ஏற்கனவே ஒரு பாட்டில் கிரீன் பார்த்திருக்கோம், இதுவும் ஒரு பாட்டில் கிரீன். கிட்டத்தட்ட ஒரு சில்க் சாரி லுக் கிடைக்குது பாருங்க. ஒரு கோர்வை டைப் பியூர் அத்தன்டிக் சில்க் சாரி கட்டினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு உங்களுக்கு. கிளாசி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஒரு அழகான நேவி ப்ளூ, வாவ் எப்படி இருக்கு பாருங்களேன். மேல வச்சு பார்த்த உடனே அழகா இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் புக் பண்ண போறீங்கன்னு தெரியல, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, செம்ம பிளசன்ட்ங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. இந்த புட்டாஸ்ல ரொம்ப பிளஸ் பாயிண்ட் இந்த சாரிக்கு. அங்கங்க குட்டி குட்டியா இந்த டார்க் கலர்ஸ்ல அவ்வளவு அழகா எடுத்து காட்டுது பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ் கலர், நல்ல ஃபிளாரசன்ட் கிரீன்ல உங்களுக்கு ப்ளூ பார்டர். ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கு, பாக்குறதுக்கு ஸ்டைலிஷ் லுக்கும் கூட பாருங்க. ஐயோ ரொம்ப அழகுங்க. இந்த சாரி எல்லாம் எடுத்து கட்டினா அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க.
பயங்கர கலர். இதுல வந்து குட்டி குட்டியா இந்த பிங்க் கலர்ல புட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பிளவுஸை இந்த பார்டர்ஸோட வச்சு தச்சு போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சாரி ரொம்ப அழகா இருக்கும். எது ஒண்ணு வச்சு பார்த்தாலுமே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப அழகான ஒரு கலர், எல்லாருக்கும் வைப்ரண்டா ரொம்ப அழகான கலர். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் பிளாக்கும் சொல்ல முடியாது, டார்க் நேவி ப்ளூ சொல்ல முடியாது. இது எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு விதமான ஒரு கலர். இது ஃபுல் பிளாக்கும் கிடையாது, பர்பிளும் கிடையாது, டார்க்கா இதெல்லாம் மிக்ஸ் ஆனா ஒரு ஷேட். பிளாக்லி கொஞ்சம் டல் ஆகும். என்ன சொல்லுவோம், இந்த நாகப்பழம் கலர் சொல்லுவோம், நவாப்பழம் கலர், அந்த மாதிரி ரொம்ப டார்க் அந்த மாதிரி ஒரு கலர். இது கொஞ்சம் டிஞ்ச் ஆஃப் பிளாக் இதுல இருக்கு. சோ ஏன்னா இந்த பர்பிள் எல்லாம் வந்து இந்த சாரிக்கு சேர்றதுனால சோ உங்களுக்கு அந்த ஷேட் அப்படியே தெரியுது. பட் ரொம்ப ரொம்ப அழகான கலர், பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ கடைசி சாரி மறுபடியும் பிங்க்லயே ஆரம்பிச்சோம், பிங்க்லயே முடிக்கிறோம். இன்னைக்கு பிங்க் வித் ஆரஞ்சு தான் கடைசி சாரி. ரொம்ப அழகா இருக்கு. பர்பிள் கலர்ஸ் உங்களுக்கு பார்டர்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ராணி பிங்க், ரொம்ப அழகான ராணி பிங்க், ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து டெக்ஸ்டர் வைஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கு. யூஸ்வலா நம்ம வாங்குற காட்டன் சாரீஸ் மாதிரி இல்லாம குவாலிட்டி வந்து ஜாஸ்தி ஆக ஆக நம்ம கவுண்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம சாரியோட சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க, நீட்டா இருக்கு பாருங்க, பினிஷிங்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல பிங்க் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல தெரியுற நம்ம நம்பருக்கு. சரி, சீக்கிரமே அடுத்த செட் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் from துர்கா சந்திரன்.